சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து முடிச்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து இப்போ தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. சூழல் இப்படி இருக்க தமிழகத்தில் விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். இந்த சூழலில் தான் நேற்று விஜய்க்கு 116 இடங்கள் கிடைத்துவிட்டது. ஆனாலும் 2 இடங்கள் கிடைத்தால் மட்டுமே ஆட்சியை தக்க வைக்க முடியும், ஆட்சியை அமைக்க முடியும் என ஆளுநர் கூறிவிட்டாராம். இந்நிலையில் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஆளுநர் தற்போது முயற்சி செய்கிறார் என அனைத்து இடத்திலிருந்தும் தற்போது போராட்டங்கள் எழுந்துள்ளது. அதற்கு ஆதரவாக தற்போது ரஜினி குரல் கொடுத்துள்ளாராம். அதாவது ஆரம்பத்தில் ஆதவ் அர்ஜுனா ரஜினியை பற்றி தப்பாக பேசியிருந்தார். இது ரஜினி ரசிகர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் ரஜினியோ இதற்கு தகுந்த காலம் கொடுக்கும் என மறைமுகமாக சாடியிருந்தார். மேலும் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. மேலும் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளார். மேலும் திமுக கூட்டணியோ வெற்றி பெறாமல் தடுமாறிவிட்டது. ஆனாலும் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். மக்களின் மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மேலும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று வீட்டில் சந்தித்திருந்தார் ரஜினி. மரியாதை நிமித்தமாக ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்கவே ரஜினி சென்றிருந்தார் என ஊடகங்களில் பேசப்பட்டது. ஆனால் தற்போது விஜய்க்கு ஆதரவாக அனைத்து இடங்களிலிருந்தும் தற்போது குரல் எழுந்து கொண்டிருக்கிறது. ரஜினியும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தி தற்போது ஊடகங்களில் பெரிதும் பெருவரவலாக பேசப்படுகிறது. காரணம், திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துவிட்டால் விஜய் கண்டிப்பாக ஆட்சியை அமைத்து விடுவார். ஆனால் தற்போது திருமாவளவனோ தனக்கு முதல்வர் பதவி வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டாராம். மேலும் ரஜினி அவர்களோ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் சந்தித்து விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க தாங்கள்தான் ஆதரவு தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப் போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஏனென்றால் ரஜினி அவர்களுக்கு விஜய் மகன் போலதான். அவர் எத்தனையோ இடத்தில் அதை தெளிவாக கூறியிருக்கிறார். இதனால் தான் விஜய்க்கு ஆதரவாக தற்போது ரஜினி களமிறங்கியிருக்கிறார் என ஊடகங்களில் செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது.